ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அதில் வந்துட்டு அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எப்படி பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் உங்கள் பிசி இல்லைன்னா மொபைல் ஏதோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. மொபைலில் டெஸ்க்டாப் மோடை ஆன் பண்ணிக்கங்க. இதில் இ சேவை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கங்க. இதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டில் டிஎன்இஜிஏ கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதை டிஎன்இஜிஏ கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட்டு இ சேவை. இதில் இங்கிலீஷில் பர்சனில் மாற்றிக்கோங்க. இதில் சிட்டிசன் லாகின் சொல்லி கீழே இருக்கான். சிட்டிசன் லாகின் அதை கிளிக் பண்ணிக்கிறோம். இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டில் கீழே நியூ யூசர் சைன் அப் கேர்னு சொல்லியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் தாலுக், மொபைல் நம்பரு, அப்புறம் இமெயில் ஐடி, ஆதார் நம்பரு, அப்புறம் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். லாகின் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் எந்த பாஸ்வேர்டு லாகின் ஐடி லாகின் ஐடி போடுறீங்களோ அதில் தான் சேவ் ஆகும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இதில் நீங்கள் எந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதில் இதில் என்ட்ரு பண்ணிக்கங்க. இதில் உங்கள் நேம் ஆல்ரெடி இருக்குன்னு காட்டுச்சுன்னா முன்னாடி இன்சல் போட்டு டாட் வச்சு கொடுத்துங்க. யூசர் ஐடிக்கு பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டலரு, ஒரு ஸ்மாலரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நம்பரு, ஒரு 2-3 நம்பர் கொடுக்குற மாதிரி தான். அந்த டிஜிட்டில் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இதில் கீழே இருக்கிற கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் எல்லா வகையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிறதுக்கான வெப்சைட் இது. இதில் கீழே எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்னு சொல்லியிருக்கான். அதை கிளிக் பண்ணிக்கங்க. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இந்த பேஜில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இதில் ஃபஸ்ட்டில் பிரிண்டிங் ஆப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு சொல்லியிருக்கான். 502 பிரிண்டிங் ஆப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க. யூசர் அமௌண்ட் 15 ரூபா பிரிண்டிங் சார்ஜஸ்க்கு இசேவை மையம் நீங்கள் வேறு இடத்துல பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலண்டா நீங்கள் ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற ஏதாவது ஒரு ஜெராக்ஸ்லேயே இதுலேயே அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பரை பார்த்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வட்டம் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் அதில் பிரிண்ட் அவுட்டிங் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் அந்த ஏதாவது ஜெராக்ஸில் இருக்கிற அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் போட்டுங்க. இதில் கைஸ் டீன்னு வரும். முதல்ல ஆரம்பிக்கும். அதில் இருக்கிற நம்பரை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே சப்மிட்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு 15 ரூபா ஆன்லைன் மூலமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டெமோ வீடியோ மாதிரி காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்ட உடனே இதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய யூசர் ஐடி, ஃபாதர்ஸ் நேமு, கேண்டிடேட் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்கள் ஜெண்டர், நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும்.
இதெல்லாம் உங்களுடைய லோக்கல் லொக்கேஷன், கேஸ்ட் வரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் எந்தெந்த வருஷம் என்னென்ன படிக்கிறீங்களோ, இப்போ காலேஜு, ஸ்கூல், எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்எஸ் எந்த டிகிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்து ஆட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு சில பேர் இப்போ 10th மட்டும் படிச்சுட்டு வந்து ஆட் பண்ணிட்டு அப்படியே இருந்துருவாங்க. நீங்கள் உங்களுடைய காலேஜ் டிகிரியிலேருந்து எல்லாமே நீ வந்து மாஸ்டர் டிகிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது வந்து எந்த கிளாஸு, பர்சன்டேஜ் எவ்வளவோ, மேஜர் சப்ஜெக்டு, செகண்ட் லாங்குவேஜ், இயர் ஆஃப் பாஸிங், எந்த வருஷம் முடிச்சிங்க எல்லாமே போடணும். அடுத்து வந்து ஸ்கில் டைப்பு, உங்களுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது, கம்ப்யூட்டர் சம்மந்தமான கோர்சஸா, இல்லை ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸா, இல்லை ஸ்போர்ட்ஸா, லைசன்ஸஸா, அக்யூப்ஷன் ஸ்கில்ஸ்டா, அதில் இல்லை டைப் ரைட்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு இதில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அதை வந்து பார்த்து கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கங்க. இதில் உங்களுக்கு எத்தனை ஸ்கில்ஸ் இருந்தாலும் அந்தந்த ஸ்கில்ஸ் பூராமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கங்க. இதில் அக்யூபேஷன், செக்டார் டைப், டிசைனேஷன், ப்ரையர் டு, பீரியடு, ரீசன் ஃபார் லீவிங், சர்டிஃபிகேட் டைப்பு, சர்டிஃபிகேட் நம்பர் ஏதாவது இருந்தால் வந்து ஸ்கில்க்கு வந்து ஏதாவது சர்டிஃபிகேட் நம்பரு, பீரியட் ஃபார்மு. அடுத்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் வந்து ஏதாவது இருந்தால், ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து ஏதாவது வைக்கிறீங்கன்னா அதுக்கு சம்மந்தமாக ஏதாவது ஒரு இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து அந்த சர்டிஃபிகேட் நம்பரு எல்லாமே வந்து இயர் ஆஃப் பாஸிங், குவாலிஃபிகேஷன், மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, இன்ஸ்டியூட் டைப்பு, சப்ஜெக்டு, கோர்ஸ் டியூரேஷன் இன் மந்த்ஸு, எத்தனை மாதம் வந்து அந்த ட்ரைனிங் வந்து எடுத்திருக்கீங்க. அடுத்து ஏதாவது சர்டிஃபிகேட் டைப் வந்து இருந்தால் அதை போட்டு நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆட் பண்ணிக்கங்க. டெக்னிக்கல் டீட்டெயில்ஸு, இதில் ஒவ்வொரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸு நீங்கள் வந்து ஸ்கில் ஆட் பண்ணுறோன்னா வந்து கவர்மெண்ட்டில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஆட்கள் தேவைப்பட்டால் அவங்களுக்கு வந்து எடுப்பாங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பிரிண்ட் அவுட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், இதில் வந்துட்டு இது மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி லேமினேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.